ரோசம்மாள் கவரின் வாயை கிழித்து உள்ளே இருந்த கடிதத்தை உருவினாள். 4ஆய் மடிக்கப்பட்ட அந்த கடிதத்தை பார்த்து அதில் டைப்படித்த பாகங்களின் மேல் பார்வையை ஊட்டினாள். வாசகங்கள் ஆங்கிலத்தில் இருந்தாலும் அதை படிக்கும்போது தமிழாக்கம் மனசுக்குள் ஓடியது. அன்புடையீர், நீங்கள் சென்ற 15ஆம் தேதி எங்கள் சூர்யா மருத்துவமனையில் தங்கி மேற்கொண்ட சிகிச்சைக்கு செலுத்த வேண்டிய பாக்கி தொகை உள்ளது. மொத்த தொகை 730. அதில் 500 ரூபாய் அட்வான்ஸாக செலுத்தியுள்ளீர்கள். மீதி 230 ரூபாயை ஒரு வார காலத்தில் கொண்டு வந்து தருவதாக சொன்னீர்கள். ஆனால் சொன்னபடி தொகையை கொண்டு வந்து தரவில்லை. இந்த கடிதம் கண்டதும் உடனடியாக பாக்கி தொகையை மணி ஆர்டர் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டுகிறோம். இப்படிக்கு மருத்துவமனை நிர்வாகம். கடிதத்தை படித்து முடித்த ரோசம்மாள் மௌனமாக அதை லாரன்ஸிடம் நீட்ட லாரன்ஸும் சேவியரும் பக்கம் பக்கமாய் நின்று படித்தார்கள். படித்து முடித்ததும் முகங்கள் வெறிய ஒருத்தரை பார்த்து கொண்டார்கள். என்ன சேவியர், குணசீலிக்கு இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு? புரியலையே. காஞ்சிபுரம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு அவளுக்கு உடம்புக்கு என்ன? மேடம், இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. 15ஆம் தேதி மட்டும் தங்கிட்டு உடனே ஹாஸ்டலுக்கு வந்திருக்கா. ஒரு நாளைக்கு மட்டும் 730 ரூபாய் ஃபீஸ் வாங்குற அளவுக்கு குணசீலிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. லெட்டர் ஹெட்டில் ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்குது. அந்த நர்சிங் ஹோமுக்கு டயல் பண்ணி பார்ப்போம். பண்ணி குணசீலி என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே வந்தான்னு கேட்போம். ரோசம்மாள் குறுக்கிட்டாள். அதுவும் நல்ல யோசனை தான். இங்கேருந்தே எஸ்டிடி போட்டு பேசி பாருங்களேன். லாரன்ஸ் பக்கத்து மேஜையில் இருந்த டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டான். காஞ்சிபுரம் கோட் நம்பரை டைரக்டரியில் பார்த்து கொண்டு டயலை சுழற்றினான். 2 தடவை முயற்சித்த பின் 3ஆவது தடவை இணைப்பு கிடைத்தது. ஹலோ, சூர்யா நர்சிங் ஹோம்? எஸ். ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. டாக்டர் இருக்காரா? அவர் இப்போ தான் வீட்டுக்கு போனார். நீங்கள் யார்? போன 15ஆம் தேதி ஒரு பேஷண்ட் உங்கள் நர்சிங் ஹோமில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட விஷயமா டாக்டர்கிட்ட பேசணும். நான் இங்கே ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன். நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு என்ன தகவல் வேணும்? குணசீலின்னு ஒரு பொண்ணு போன 15ஆம் தேதி உங்கள் நர்சிங் ஹோமில் ஒரு நாள் தங்கி என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. காத்திருந்தான் லாரன்ஸ். அரை நிமிஷம் முடிவதற்குள் லைனில் குரல் வந்தது. பேஷண்ட் பேர் குணசீலி தானே? ஆமாம். டிஎன்சிக்காக அட்மிட் ஆயிருந்தாங்க. லாரன்ஸின் கையில் இருந்த ரிசீவர் துள்ளியது. டிஎன்சியா? எஸ். ரிசீவரை வைத்துவிட்டு அப்படியே தளர்ந்து போய் உட்கார்ந்தான் லாரன்ஸ். முகத்திலும் கழுத்திலும் வியர்த்து கொட்டியிருந்தது. சேவியர் அவன் தோள் மேல் கையை வைத்தான். லாரன்ஸ், குணசீலி கரு சிதைவுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான்னு நீ நம்புறியா? ஸ்டாஃப் நர்ஸ் சொல்கிறாளே. எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படின்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் பாக்கிய தொகை கேட்டு எழுதியிருக்கிற இந்த லெட்டர் பொய்யா? சரி, கிளம்பு. எங்கே? காஞ்சிபுரம் போவோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் சந்தித்து நேரடியாகவே கேட்போம். இதில் கேட்குறதுக்கு இன்னும் என்ன இருக்குது சேவியர்? நிறையா விஷயம் இருக்குது. வா லாரன்ஸ், இனிமே தான் உனக்கும் எனக்கும் வேலை ஆரம்பம். இருவரும் காஞ்சிபுரம் சூர்யா நர்சிங் ஹோம் போய் சேர்ந்தபோது மதியம் 2 மணி. புதிதாய் கட்டப்பட்ட நர்சிங் ஹோம் சுவர்களும் கதவுகளும் வெள்ளை பெயிண்டில் பளபளத்தது. டாக்டர் அம்மாள் ஒற்றை நாடி சரீரத்தில் சிவப்பாய் அந்த கால நடிகை காஞ்சனாவை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தாள். அறையில் ஓய்வாக கிடைத்தாள். பேர் என்ன சொன்னீங்க? குணசீலி. ஹாஸ்பிட்டல் லெஜரை புரட்டி பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னாள். எஸ், ஷி ஹேட் அ டிஎன்சி. அவளோட வேற யாராவது வந்தாங்களா? ஒரு பொண்ணு வந்திருந்தா. பொண்ணா? அவ பேர் தெரியல. குணசீலியை பார்க்குறதுக்கு ஒரு ஆண் யாராவது வந்தாங்களா? வரல. குணசீலியோட வந்த பொண்ணு எப்படி இருந்தா டாக்டர்? அழகா, சிவப்பா, சுருட்ட முடியோட, உயரமா. சேவியரும் லாரன்ஸும் திடுக்கிட்டு போய் ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். லாரன்ஸ் டாக்டரிடம் பதற்றமாய் திரும்பினான். டாக்டர், நீங்கள் சொன்ன அடையாளம் குணசீலியோடதா இல்லை குணசீலியோட வந்த பொண்ணோடதா? குணசீலியோட வந்த பொண்ணைத்தான் சொன்னேன். அப்படின்னா குணசீலி எப்படி இருந்தா? கொஞ்சம் உயரம் கம்மியாக, மானரமாக, கண்ணாடி போட்டுக்கிட்டு. டாக்டர் அம்மாள் சொல்ல சேவியர் தன் கையில் இருந்த பாக்கெட் டைரியை பிரித்து குணசீலியின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்து நீட்டினான். இந்த ஃபோட்டோவை பாருங்கள் டாக்டர். டாக்டர் அம்மாள் ஃபோட்டோவை வாங்கி பார்த்துவிட்டு முகத்தில் எந்த சலனமும் காட்டாமல் மெல்லிய குரலில், இந்த பொண்ணு தான் குணசீலியோட வந்த பொண்ணு. நோ டாக்டர், இவ தான் குணசீலி. டாக்டர் அம்மாள் திகைப்பாய் தன் மூக்கு கண்ணாடியை கழற்றி மேஜையின் மேல் வைத்தாள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் டாக்டர், இவ தான் குணசீலி, என்னோட சிஸ்டர். இவளுக்கு நீங்கள் டிஎன்சி பண்ணலையே? இவளுக்கு நான் பண்ணலை. இவளோட வந்த பொண்ணுக்கு தான் நான் டிஎன்சி பண்ணேன். ஆமாம், எதுக்காக இந்த பெயர் குழப்பம்? புரியலையே. டாக்டர் அம்மா மேஜை மேலிருந்த அழைப்பு மணியை தட்டினாள். வெளியே நின்றிருந்த நர்ஸ் ஒருத்தி எட்டி பார்க்க சொன்னாள். ஸ்டாஃப் நர்ஸ் சாந்தாமணியை கூப்பிடு. அந்த நிமிஷம் முடிவதற்குள் சாந்தாமணி வந்தாள். எஸ் டாக்டர். சாந்தா, இந்த ஃபோட்டோவை பாரு. அவள் வாங்கி பார்த்துவிட்டு, அன்னைக்கு வந்த குணசீலியோடு வந்த பொண்ணு என்றாள்.
இல்லை சாந்தா, இவ தான் குணசீலியா. அப்படின்னா அந்த பொண்ணு யாரு? அதான் இப்போ குழப்பம். உண்மையான குணசீலி எதுக்காக தன்னோட பேரையும் அட்ரஸையும் உபயோகப்படுத்தி அந்த பொண்ணுக்கு டிஎன்சி பண்ண வைக்கணும்? லாரன்ஸ் குறுக்கிட்டான். டாக்டர், குணசீலி கொலை செய்யப்பட்டதுக்கும் இந்த டிஎன்சி சம்பவத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும். அவளும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாமே. டாக்டர், சாந்தாமணி ஆர்வமாய் இடைமறித்தாள். என்ன சாந்தா, டிஎன்சி பண்ணிக்கிட்ட பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்குது. என்ன? 15ஆம் தேதி சாயந்தரம் அந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது டாக்ஸியில் தான் போனான். டாக்ஸியா? ஆமாம். குணசீலியும் அவ கூடவே போனாளா? ஆமாம் டாக்டர், நான் மாடியிலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அந்த டாக்ஸி டிரைவரையும் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். கோயில் டாக்ஸி ஸ்டாண்டில் தான் அவரோட டாக்ஸி நின்றுட்டுருக்கோம். அவரை விசாரித்தா அந்த பொண்ணு எங்கே இறங்கிட்டாங்கிற விவரம் தெரியலாம். அந்த டாக்ஸி நம்பர் தெரியுமா சிஸ்டர்? சேவியர் கேட்டான். நம்பரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் டிரைவரை எனக்கு தெரியும். வாங்க, அந்த டிரைவரை பார்த்துடலாம். சேவியரும் லாரன்ஸும் நாற்காலியை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு எழுந்தார்கள். டாக்ஸி ஸ்டாண்டில் அந்த டிரைவரை கண்டுபிடித்து லாரன்ஸும் சேவியரும் அவனை விசாரித்த போது அவன் சொன்ன பதில் 2 பேரையும் ஆச்சரியத்தின் உச்சியில் போய் உட்கார வைத்தது.